2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல். திமுக ஆட்சி கட்டில். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் நேரடி போட்டி என அறைகூவல் விடுத்து வரும் நடிகர் விஜய் இந்த முறை 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழகத்தில் 234 தொகுதிகள் உள்ள நிலையில் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற ஒரு கணிப்பு கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடம் எதிர்பார்ப்புடன் இருந்து கொண்டிருக்கிறது. இச்சூழலில் நடிகர் விஜய் தமிழகத்தில் 3 தொகுதிகளில் போட்டியிடலாம், ஏதாவது ஒன்றில் போட்டியிடலாம் என ஒரு கருத்து பரவி வருகிறது. இந்த 3ல் அவர் எந்த தொகுதியை தேர்ந்தெடுப்பார் என்பதையும் அல்லது 2 தொகுதிகளில் போட்டியிடுவாரா என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இதோ அவர் போட்டியிடுவதாக கூறப்பட்ட 3 தொகுதியின் கள ஆய்வும் முன்னாள் வரலாற்றையும் பார்ப்போம். நடிகர் விஜய் திருச்சியில் போட்டியிடலாம் என தெரிய வருகிறது. திருச்சியில் போட்டியிடக்கூடிய காரணம் என்ன என்ற ஒரு கருத்து பரவலாக இருந்த போதிலும் திருச்சி தொகுதி கிட்டத்தட்ட 2011, 2016, 2021 என்ன நிலையில் இருந்தது? திருச்சி கிழக்கு தொகுதி. திருச்சி கிழக்கு தொகுதியில் 2011 அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட 54% வாக்குகள் பெற்ற அதிமுக திமுக சார்பில் போட்டியிட்ட அன்பில் பெரியசாமியை தோற்கடித்துள்ளது. இத்தேர்தலில் பிஜேபி 3000 வாக்குகள் பெற்றிருந்தாலும் அதிமுக 54% வாக்குகளும் திமுக 41% வாக்குகளும் பெற்றிருந்தன. இதன் பின்பு நடைபெற்ற 2016ஆம் வருட தேர்தலில் வெல்லமண்டி நடராஜன் அதிமுக சார்பில் போட்டியிட்டு 79,000 வாக்குகள் பெற்று 47% வாக்குகளை பெற்றிருந்தார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜெயரோம் ஆரோக்கியராஜ் 58,000 வாக்குகள் பெற்று 34% வாக்குகள் பெற்றிருந்தார். இந்த தேர்தலில் மதிமுக தனித்து போட்டியிட்டு 5%, பாஜக 4% வாக்குகளும் இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. சரி, 2021 நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவிடம் இருந்து திமுக இந்த தொகுதியை கைப்பற்றியது. 2021 இனிகோ எஸ் இருதரராஜ் 54% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதிமுகவின் வெல்லமண்டி நடராஜ் கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள், 23%. நாம் தமிழர் கட்சி 8%, மக்கள் நீதி மய்யம் கட்சி 6.5%, அம்மா முன்னேற்ற கழகம் 5% வாக்குகளும் பெற்றிருந்தன. இந்த தொகுதி அதிமுக வசம் இருந்து பெரும் தோல்வி கண்டது என்று குறிப்பிடலாம். இந்த தேர்தலில்தான் அதிமுகவில் பிரிவினை ஏற்பட்டு எல்லோரும் பிரிந்து நின்ற தேர்தல். எனவே அதிமுகவின் வாக்கு வங்கி பெரும் சரிவை கண்டது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிடலாம் என கணிக்கப்பட்ட தொகுதிகளில் ஒன்று மதுரை மேற்கு தொகுதி. 1980ஆம் ஆண்டு எம்ஜிஆர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. இந்த தொகுதிகள் 2011, 2016, 2021 3 தொடர்ந்து அதிமுகவின் செல்லூர் கே ராஜு வெற்றி பெற்றுள்ளார். 2011 94,000 வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட 59%. அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜி தளபதி 56,000 வாக்குகளை பெற்று 35% பெற்றிருந்தார். இதேபோல் 2016 செல்லூர் கே ராஜு 82,000 வாக்குகளும், அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜி தளபதி 66,000 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். இதையடுத்து 2021 செல்லூர் கே ராஜுவை எதிர்த்து சி சின்னம்மாள் என்பவரை திமுக களம் இறக்கியது. ஆனாலும் செல்லூர் ராஜ் 83,000 வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட 41%. அவரை எதிர்த்து போட்டியிட்ட சின்னம்மாள் 74,000 வாக்குகள் பெற்று 37%. இப்படி 3 முறையும் செல்லூர் கே ராஜ் வெற்றி பெற்றிருந்தாலும் அவருடைய வாக்கு விகிதம் குறைந்து கொண்டே வந்ததை கணக்கிடலாம். தற்பொழுது விஜய் இந்த தொகுதியில் போட்டியிடலாம் எனவும், இங்கு நெசவாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் அதிகம் நிறைந்த பகுதி எனவும்
தெரிய வருகிறது. எனவே விஜய் போட்டியிட கணக்கிட்டுள்ள தொகுதிகளில் மதுரை மேற்கு தொகுதியும் ஒன்றாக இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. நடிகர் விஜய் போட்டியிடலாம் என கணிக்கப்பட்ட தொகுதிகளில் இதுவும் ஒன்று. ராமநாதபுரம் மாவட்டத்திலுள்ள திருவாழினை. இந்த தொகுதியில் 2011 திமுக வசம். திமுகவின் சுபா தங்கவேலன் 64% வாக்குகளை பெற்று தேமுதிகவின் முஜிபுர் ரஹ்மானை 40% பெற்றிருந்தார். கிட்டத்தட்ட சிறிய இடைவெளியில் தேமுதிக தோற்ற தொகுதி. இங்கே பாஜக 2% வாக்குகள் பெற்றிருந்தது. சுபா தங்கவேலன் 64,000 வாக்குகளும், தேமுதிக முஜிபுர் ரஹ்மான் 63,000 வாக்குகளும், மகாலிங்கம் 3,000 வாக்குகளும் பெற்றிருந்ததால் இங்கு திமுக எளிதில் வெற்றி பெற்றது. அதன் பின்பு 2016 நடைபெற்ற தேர்தலில் அதிமுக சார்பில் நடிகர் கருணாஸ் போட்டியிட்டு 76,000 வாக்குகள் பெற்று 41%. திமுகவின் ஏசுபி திவாகரன் 68,000 வாக்குகள் பெற்று 36%. பிஜேபி தேவநாதன் 11,000 வாக்குகள் பெற்று 6% பெற்று இந்த தொகுதியில் கருணாஸ் வெற்றி பெற்றார். 2021 காங்கிரஸ் சார்பில் கரு மாணிக்கம் 79,000 வாக்குகள் பெற்று 39%. இதை எதிர்த்து ஏடிஎம்கேயின் கேசி ஆணைமுத்து 65,000 வாக்குகள் 32% பெற்றிருந்தார். அம்மா முன்னேற்ற கழகம் விடிஎன் ஆனந்த் 33,000 வாக்குகள். கிட்டத்தட்ட ராமநாதபுரத்தில் அம்மா முன்னேற்ற கழகம் வலுவாக இருந்தது காரணம் 16%. நாம் தமிழர் கட்சியும் இங்கு 8% வாக்குகள் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் வாக்கு இந்த ராமநாதபுரம் பகுதியில் அதிகம் இருப்பதால் அது விஜய்க்கு சாதகமாக இருக்கலாம் என தெரிய வருகிறது. எனவே திருச்சி கிழக்கு, மதுரை மேற்கு, திருவாடனை 3 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கண்டிப்பாக விஜய் போட்டியிடுவார் என கட்சியின் தேர்தல் குழு முடிவு செய்துள்ளது. இதில் உள்ள சாதக பாதகங்கள் கூட்டணி அமைப்பை பொறுத்து இந்த 3 தொகுதிகளில் ஏதாவது ஒன்றில் போட்டியிடுவார் விஜய் என உறுதிபடக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. விஜய் போட்டியிடுவார் என தேர்வு செய்யப்பட்டுள்ள தொகுதிகள் அனைத்தும் தென் மாவட்டங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது. மேலும் தொழிலாளர்கள், சிறுபான்மை பிரிவினர் வசிக்கும் தொகுதியாகவும் இந்த தொகுதிகள் பார்க்கப்படுகின்றன. எனவே விஜய் தனக்கு சாதகமான தொகுதியும் மற்றும் ஆதரவுள்ள தொகுதியும் தேர்ந்தெடுத்து போட்டியிடுவார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்பது உறுதியாக தெரிய வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம்.